திருவண்ணாமலை அடுத்த நாயுடுமங்கலம் கூட்டு சாலையில் அனுமதியின்றி வன்னியர் சங்கத்தின் அக்னி கலசம் நிறுவியதாக 15 நபர்களை கலசப்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்துள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாயுடுமங்கலம் கூட்டு சாலை சந்திப்பில் கடந்த 1989ஆம் ஆண்டு வன்னியர் சங்கத்தின் சார்பில் அக்னி கலசம் சாலையோரம் நிறுவப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாயுடுமங்கலம் கூட்டு சாலை சந்திப்பில் பேருந்து நிறுத்தம் கட்டப்பட உள்ளது என்பதால் அக்னி கலசத்தை நகற்றி பேருந்து நிறுத்தம் கட்டி முடிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் அதன் அருகிலேயே அக்னி கலசம் வைக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறை உறுதியளித்தது. ஆனால் பேருந்து நிறுத்தம் கட்டி முடிக்கப்பட்ட பின்னர் அக்னி கலசம் வைக்கப்பட்ட நிலையில் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் அக்னி கலசத்தை அப்புறப்படுத்தியது. இதனை கண்டித்து வன்னியர் சங்கம் மற்றும் பாமகவினர் பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். இந்த நிலையில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அனுமதியின்றி அக்னி கலசத்தை நாயுடுமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகே வைத்துள்ளனர். அந்த வழியாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அதிகாலை 4:30 மணிக்கு அக்னி கலசத்தை பறிமுதல் செய்ததுடன் அக்னி கலசம் நிறுவிய 15 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் வைத்துள்ளனர். அனுமதியின்றி அக்னி கலசம் வைத்த 15 நபர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்காமல் இருக்க 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நாயுடுமங்கலம் கூட்டு சாலையில் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அக்னி கலசம் வைக்கப்பட்ட இடத்தில் வன்னியர் சங்கம் மற்றும் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கசக்குதா